Hi friends, good evening. அடுத்த old question paper ESIC 2019ல நடந்த நர்சிங் ஆஃபீஸரோட old question paper with answer key. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் 2019ல் நடந்த கொஷின் பேப்பரோட செகண்ட் பார்ட்டு. ஓல்டு கொஷின் பேப்பருக்குனே கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி 160 வீடியோ போட்டிருந்தோம். ஒவ்வொரு வீடியோலையும் நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் இருந்தால் கூட கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுச்சு. ஸோ 3600 கொஷின்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. இதை தவிர நம்ம கோல்டன் பாயிண்ட்ஸ்க்கு ஒரு 80 வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 20 பாயிண்ட்ஸ்னு வச்சா கூட அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1600 பக்கத்தில் அது போயிடுச்சு. ஸோ நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே நம்மளோட ஓல்டு கொஷின் பேப்பர் அண்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ்லேயே இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியாஸ் வந்துடும். ஆனால் இது மட்டும் போதுமானா கண்டிப்பாக பார்த்தாது. இதை தவிர நிறையா புக்ஸ் படிக்கணும். நிறையா புக்ஸ் படிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக எக்ஸாமில் கிளியர் பண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் வித் ஆன்சரோட. இதை வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம இடையில கொஷின் கேட்போம், அதுக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலராக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், when performing suctioning on the patient you should என்ன பண்ணணும்? சக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளை சக்ஷன் கண்டினியூஸ்லி ஒய் இன்சர்ட்டிங் த கெத்திட்டர் இன்சர்ட் பண்ணி கண்டினியூஸாக சக்ஷன் பண்ணணுமா? அப்ளை சக்ஷன் intermittently as the catheter is inserted. ஸோ சக்ஷனிங்கை வந்து விட்டு விட்டு எடுக்கணுமா? ஆக்சிஜனேட் த பேஷண்ட்ஸ் லங் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சக்ஷனிங் த ப்ரொசீஜர். சக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஆக்சிஜனேட் பண்ணணுமா? பெர்ஃபார்மிங் சக்ஷன் ஆன் த பேஷண்ட் ஃபார் லாங்கர் தென் 10 செகண்ட்ஸ். ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு மேலே பண்ணணுமா? ரைட் ஆன்சர் 3. ஆக்சிஜனேட் பண்ணணும் சக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும். ரைட் ஆன்சர் வந்து 3. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ நேரம் தான் வந்து சக்ஷனிங் பண்ணணும்னு இருக்குது. ஸோ அது வந்து 10 செகண்ட்ஸுக்கு மேலே பண்ணவே கூடாது. பேஷண்ட் வந்து ஹைபாக்சியாவில் போயிடுவாங்க. ஸோ அதனால் 10 செகண்ட்ஸ்க்கு மேலே பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து 2 ஆன்சர் இதில் இருக்குது. ஒன்று வந்து 10 செகண்ட்ஸ்க்கு மேலே பண்ணக்கூடாது. ப்ரீ ஆக்சிஜனேட் அண்ட் போஸ்ட் ஆக்சிஜனேட் கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, ப்ளீடிங் இன் த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் வித் நோ யூட்ரின் கண்ட்ராக்ஷன். யூட்ரின் கண்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ஃபஸ்ட்டு 3 monthsல உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது. ஆர் பெயின் அண்ட் நோ டைலட்டேஷன் ஆஃப் த சர்விக்ஸ் இண்டிகேட். ஸோ நோ யூட்ரின் கண்ட்ராக்ஷன், நோ பெயின், நோ டைலட்டேஷன் அப்படி இருந்ததுன்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம்? கம்ப்ளீட் அபார்ஷன், இன்எவிட்டபிள், மிஸ்ட் அபார்ஷன், த்ரெட்டன் அபார்ஷன். ஸோ இதுக்கு வந்து த்ரெட்டன் அபார்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதை தவிர கம்ப்ளீட் அபார்ஷன்னா என்ன, இன்எவிட்டபிள் அபார்ஷன்னா என்ன, மிஸ்ட் அபார்ஷன்னா என்ன? யாருக்காவது கரெக்டாக எக்ஸாக்டாக இதை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ நம்ம எப்போதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது வந்து ஒன்று வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்தது 23, நியூரோலெப்டிக் ட்ரக்ஸ் ஆர் நோன் அஸ். நியூரோலெப்டிக் ட்ரக்ஸை வந்து அதர்வைஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஆன்டி டிப்ரெசன், ஹிப்னோட்டிக்ஸ், ஆன்டி சைக்கோட்டிக்ஸ், ஆன்டி எபிலெப்டிக்ஸ். ரைட் ஆன்சர் ஆன்டி சைக்கோட்டிக்ஸ். ஸோ 23க்கு ரைட் ஆன்சர் ஆன்டி சைக்கோட்டிக்ஸ். ஸோ ஆன்டி டிப்ரெசன்ட்டு, ஹிப்னோட்டிக்ஸு, ஆன்டி எபிலெப்டிக்ஸ் இது எதுக்காவது வேறு பேர் இருந்ததுனாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். இப்படி தான் நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட நாலேஜை ரீகைன் பண்ணிக்கணும். 24, நியூபார்ன் மெச்சூரிட்டி ரேட்டிங். ஸோ நியூபார்ன் மெச்சூரிட்டி ரேட்டிங் இஸ் டன் யூஸிங் எந்த ஸ்கேலை வச்சு நம்ம வந்து நியூபார்ன் வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணுறோம், ரேட்டிங் பண்ணுறோம்? ஒலிண்டர் ஸ்கோர், பல்லார்ட் ஸ்கோர், சண்ட்லர் ஸ்கோர், அப்கார் ஸ்கோர். ஸோ ரைட் ஆன்சர் வந்து பல்லார்ட் ஸ்கோர். ஸோ இதை தவிர இந்த ஒலிண்டர் ஸ்கோர் அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அப்புறம் சண்ட்லர் ஸ்கோர் இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? தென் அப்கார் ஸ்கோர் இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேஷனலை தெரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. 25, விச் ஆஃப் த below is true with regard to the pregnancy induced hypertension. ஸோ PIH ரெகார்டிங் எது வந்து கரெக்டான சென்டென்ஸ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். PIH pregnancy induced hypertension regarding what is the true sentence? இதில் வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸில் எது வந்து ட்ரூ? It is also called gestational hypertension. There is raised BP before 20 weeks of gestation. Proteinuria is usually present. Visual disturbance are always present. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து it is also called gestational hypertension. ஸோ இதை தவிர மற்றதெல்லாம் நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் 26, the anterior fontanelle closes 9 to 18 months of age, 2 to 3 years of age, birth 2 months of age. So 9 to 18 months of the age. The anterior fontanelle நம்ம அதர்வைஸ் கால்டு என்னன்னு சொல்கிறோம்? போஸ்டீரியர் fontanelle வந்து எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சுன்னா. அடுத்த 27, the genera that needs pyridoxal for the growth is
the genera that needs pyridoxal for the growth is Pediococcus, Enterococcus, Aerococcus, then Granulocatella. ஸோ இது வந்து ரொம்ப நியூவான கொஷின்ஸாக இருக்குது. இதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக போய் என்னன்னு பார்த்துக்கோங்க. கொஷின் இஸ் தி ஜெனரா இஸ் நீட்ஸ் பைரிடாக்சல் ஃபார் த growth is Granulocatella. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து இதுதான். தென் 28, the relative risk of the disease can be obtained from. The relative risk of the disease can be obtained from. எதனால் எப்படின்னா experimental study, cohort study, case study, case control study. ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு வந்து நர்சிங் எஜுகேஷனில் வந்திருக்கு. இது பாருங்கள் ரிலேட்டிவ் ரிஸ்க் ஆஃப் டிசீஸ் கேன் பி அந்த 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 டிசீஸ் ரிலேட்டடாக வர அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னா என்ன ஸ்டடியை வச்சு கண்டுபிடிக்கலாம்? கோஹர்ட் ஸ்டடி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியோட பர்பஸ் என்ன, கேஸ் ஸ்டடினா என்ன, கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடினா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு டெஃபினிஷன் மாதிரி அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 29, விச் ஆஃப் த பிலோ இஸ் த ட்ரூ? எது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஹச் ஜோன் ஆஃப் த சார்கோமியர்? ஸோ சார்கோமியர் அதாவது ஹச் ஜோன் ஆஃப் த சார்கோமியரோட கீழே கொடுத்துருக்கல ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ இது ரிலேட்டடான ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஹச் ஜோன் ஆஃப் த சார்கோமியரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் தின் ஃபிலாமினன்ஸ் ஒன்லி, இட் கண்டைன்ஸ் திக் அண்ட் தின் ஃபிலாமினன்ஸ் லையிங் சைட் பை சைட், இட் கண்டைன்ஸ் திக் ஃபிலாமினன்ஸ் ஒன்லி. மேலே வந்து தின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து திக்குன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் டிவைட் ஆஃப் த திக் ஆர் தின் ஃபிலாமினான்ஸ். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து இட் இஸ் கண்டைன் திக் ஃபிலாமினான்ஸ் ஒன்லி. ஸோ திக்காக ஃபிலாமினான்ஸ் இருக்கும். தென் 29, 30, த டெஸ்ட் தட்ஸ் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஃபார் த மயோகார்டியல் டேமேஜ். மயோகார்டியல் டேமேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு மோஸ்ட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் எது? சிகே கிரியாட்டினின் கைனேஸ், சிகேஎம்பி, ட்ரோபோனின் ஐ, மயோகுளோபிளின். ஸோ இதில் வந்து சிகேஎம்பி, கிரியாட்டினின் கைனேஸ், மயோகுளோபிளின். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ட்ரோபோனின் ஐ. இதை தவிர ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒவ்வொரு டிசீஸ் கண்டிஷன் இருக்குது. அது வந்து எத்தனை ஹவர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த டிசீஸ் வந்துன்னா எத்தனை ஹவர்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. 12 to 6 hours, 12 to 24 hours, 6 to 12 hours, தென் 12 to 18 hours, அந்த மாதிரி ஒரு டைம் பீரியட் இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சால் சொல்லுங்கள். 31, a non-opioid analgesics of the below is. எது வந்து non-opioid analgesics? naproxen, pentazocine, then buprenorphine, then butorphanol. ஸோ ரைட் ஆன்சர் வந்து naproxen. ஸோ non-opioid analgesics is naproxen. ஸோ இதுக்கு அனதர் பேர் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். பென்டாசோசினோட அனதர் நேம். இது வந்து மோஸ்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷனு பென்டாசோசைன். ஸோ இதோட அனதர் நேம் தெரிஞ்சனாலும் சொல்லலாம். Then 32, if palpating the tragus or auricle cause pain. ஸோ ட்ராகஸை நீங்கள் வந்து பால்பேட் பண்ணும்போதோ ஆரிக்கிளை பால்பேட் பண்ணும்போதோ உங்களுக்கு வந்து பெயின் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் எதில் வந்து ப்ராப்ளம்னா ஃபரிஞ்சைட்டிஸ், ஒட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா, ஒட்டைட்டிஸ் மீடியா, சைனசைட்டிஸ். ஸோ ஒட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா. ஸோ ஆரிக்கிள் அண்ட் டார்கஸை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, டச் பண்ணும்போது பெயின் இருக்குன்னா அது வந்து எக்ஸ்டர்னலில் ப்ராப்ளம். ஸோ காதுக்கு வெளியில் வந்து ப்ராப்ளம், எக்ஸ்டர்னலி அதுக்கு வந்து ப்ராப்ளம். Then 33, microcephaly is diagnosed when the head circumference is less than. எவ்வளோ இருந்தால் வந்து மைக்ரோசெஃபாலை அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி மேக்ரோசெஃபாலை அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சனாலும் சொல்லுங்கள். இதில் வந்து 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசெஃபாலை அப்படின்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் செகண்டு, ஃபோர்த்து 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ராங் ஆன்சர். தென் 34, unattractive man selects the expensive stylish cloth. ஸோ அட்ராக்டிவாக இல்லாத மனுஷன் வந்து ஒரு அட்ராக்டிவாக எக்ஸ்பென்சிவ் கிளாத் டு ட்ரா த அட்டென்ஷன் ஹிம்செல்ஃப். ஸோ அட்டென்ஷனை அவங்க வந்து ட்ரா பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன அப்படின்னா காம்பன்சேஷன். ஸோ அது வந்து ஒன்றில் இதாக இருக்கும்போது இன்னொன்று வந்து பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிக்கிறது தான் காம்பன்சேஷன். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்துலேருந்து. ஸோ நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன். கண்டிப்பாக இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் இம்பார்ட்டண்டான என்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுறோம், எதெல்லாம் எக்ஸாமுக்கு வருமோ அதை மட்டும் நான் ஒன்று போடுறேன். வேணுங்கிறவங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தென் 35, வாலண்டரி ரிஜெக்ஷன் ஆஃப் அன்அக்செப்டபிள் தாட்ஸ் ஆர் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் த கான்சியஸ் அவேர்னஸ் இஸ் கால்டு. வாலண்டரியாக தேவையில்லை அப்படின்னு அன்அக்செப்டபிள் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது, நம்மளாவே ரிஜெக்ட் பண்ணுறது வந்து என்னென்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள் 2 கொஸ்டின் வந்திருக்கு. சப்ரஷன், சப்ஸ்டியூஷன், சிம்பிளைசேஷன், சப்ளிமேஷன். ஸோ ரைட் ஆன்சர் வந்து சப்ரஷன். ஸோ இதை வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கிறது, அதுதான் வந்து வாலண்டரி ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அன்அக்செப்டபிள் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை.
Then 36, the organ that does not lie in the cavity, pelvic cavity, is called rectum, urinary bladder, fallopian tube, transverse colon. So the organ that does not lie, எது வந்து pelvic cavityல இருக்காது, transverse colon வந்து கீழே இருக்கும், pelvic cavityக்கு கீழே இருக்கும், மற்றதெல்லாம் rectum, then urinary bladder, sorry, transverse colon வந்து pelvic cavityல இருக்காது, abdomenல இருக்கும், மற்றது rectum, urinary bladder, fallopian tube, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து pelvic cavityக்குள்ளே இருக்கும். Then 37, the group at the increased risk of herpes zoster. So herpes zoster-ஓட increased risk யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா person at advanced stage, யார் வந்து வயசானவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா herpes zoster வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து நம்மளோட சிக்கன் பாக்ஸோட இது வந்து ரிவர்ஸ் கண்டிஷன். ஸோ சிக்கன் பாக்ஸ் வந்து சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆகும் போதோ இல்லை மறுபடியும் அதை வந்து ரிவர்ட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து herpes zoster அப்படின்னு சொல்கிறோம். தென் 38, which of the below is not a role played by the nurse? எது வந்து நர்ஸோட ரோல் பிளே கிடையாது அப்படின்னா ஃபிசிஷியன், கேர்கிவர், கம்யூனிகேட்டர், கவுன்சிலர். ஃபிசிஷியன் கிடையாது. தென் 39, which of the below is the mortality indicator? mortality indicator எது? disability, incident, prevalence or crude death rate? mortality. ஸோ mortality indicator எது வந்து mortality indicator எதுனா crude death rate தான் வந்து mortality. அதர்வைஸ் டிசபிலிட்டி, இன்சிடென்ஸ், ப்ரிவலன்ஸ் இதெல்லாம் வந்து மார்பிடிட்டி இண்டிகேட்டர்ஸ்லாம் வரும். அடுத்தது 40, what is not a high risk factor that might affect the workers in the construction company? So which is not a high risk factor that might affect the workers in the construction companyல ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸை எது வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது? மால் நியூட்ரிஷன், ட்ரமாட்டிக் இன்ஜுரி, செஸ்ட் டிசீஸ், அலர்ஜிக் டிசீஸ். ஸோ மால்நியூட்ரிஷன் வந்து கம்பெனி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து வரணும்னு கட்டாயம் கிடையாது. மற்றதெல்லாம் ட்ரமாட்டிக் இன்ஜுரி, செஸ்ட் டிசீஸ், அலர்ஜிக் இதெல்லாம் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரைட் ஆன்சர் வந்து நாட்னு கொடுத்துருக்கனால மால் நியூட்ரிஷன். ஸோ இது வந்து பெரும்பாலும் சில்ட்ரன்ஸ்க்கு தான் வரும். தென் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த பேலன்ஸ் கொஸ்டினாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலும் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஐடியா வந்துடும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எப்படிலாம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அதை பேஸாக வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரொம்ப டைம் எடுக்காமல் எல்லா வீடியோவும் ஒரு 4-5 நாளில் ஒரு 10 நாளுக்குள்ளே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நம்ம புக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த புக்கு, அதை கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த புக்கு, இப்படி நிறைய புக் படிச்சிங்கன்னா நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய நாலேஜ் இருந்ததுன்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, நிறையா படிங்க, சீக்கிரமாக எக்ஸாமை கிளியர் பண்ணிங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நர்சிங் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.